ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பாருங்க 3 பள்ளியில பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பும் வந்திருக்குதுங்க. இந்த 3 பள்ளியில பார்த்தீங்கன்னா மெயில் மட்டும் அனுப்பினால் உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய மெயில் தேடி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா டைரக்டா நேர்காணல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்றேன். டெட் எக்ஸாமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம், உங்ககிட்ட மொபைல் இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பளமா உங்களுக்கு 45,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கான திறமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ 3 பள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தேடி கொண்டு போட்டிருக்குங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூலு நாங்கள் ஆட்களை சேர்க்கிறோம். அதாவது பாருங்க, முதல்வர், துணை முதல்வர், பிரின்சிபல் அண்ட் அசிஸ்டன்ட் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சிபிஎஸ்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்வராக பணியாற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறப்பு கல்வி படிச்சிருக்கணும். அதே மாதிரி சிபிஎஸ்சி நடைமுறைகள், பள்ளி மேலாண்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ துணை முதல்வருக்கு பாருங்க, கணிதம், இயற்பியல் இதுல பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். பிரின்சிபலுக்கு சொன்ன மாதிரியே தான் அந்த பள்ளியோட சட்ட மேலாண்மை, சிபிஎஸ்சி பள்ளியோட சட்ட மேலாண்மை, சட்ட விதி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனித்துவமான பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அங்கேயே தங்கறதுக்கான வசதியா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. பள்ளி போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா உடனடியாக மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்க கால் பண்ணி கேட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலுடைய நேம் பாருங்க, ஜிபி பப்ளிக் ஸ்கூலுங்க. எங்க இருக்குதுன்னா மேல்மருவத்தூர்ல தான் இருக்குதுங்க. ஸோ மேல்மருவத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அருமையான வாய்ப்புங்க. ஸோ அடுத்த ஸ்கூல் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்கூலுக்கு பாருங்க, ஆசிரியர்கள் தேவை, அர்ப்பணிப்பு உள்ள அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அல்லது ஆங்கில பேச்சு திறன் கொண்ட புதிய பட்டதாரிகள் நேர்காணலுக்கு வர அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாடம் பாருங்க, அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை, ஏதேனும் ஒரு பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். கிண்டர் கார்டன், பிரைமரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நேர்காணல் பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்குதுங்க. பள்ளி வளாகத்துல 10 to 3 மணி வரைக்கும் நடைபெறுது. நீங்க டைரக்டா கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசி தீர்க்கப்படும். அதே மாதிரி விடுதி வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ இந்த ஸ்கூலுடைய நேம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்கன்னா ஸ்ரீ அம்பாள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்க. இந்த ஸ்கூல் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்குதுங்க. ஸோ இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க நம்ம அடுத்த ஸ்கூல் பார்க்கலாம். ஸோ உடனடியா தேவை என்னன்னா பொருளாதாரம், பொருளியல் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஹாஸ்டல் வார்டன் கேட்கறாங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளாதாரத்துக்கு என்ன படிச்சிருக்குன்னா நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா முதுகலையில படிச்சிருக்கீங்க. ஸோ பிஎட் படிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை, ஆனால் கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த பாட அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் உங்ககிட்ட இருக்கணும். கற்பித்தல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டுக்கு ஏதாவது ஒரு பட்டம் படிச்சிருக்கணும். நீங்க எந்த பட்டம் வேணாலும் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ முன்னுரிமை பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளராக நீங்க பார்த்தீங்கன்னா இருக்க போறீங்க, அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலோடைய நேம் பாருங்க, கேஎன்எஸ் கொங்கு தேசிய மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிங்க. இது எங்க இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்குதுங்க. ஸோ ஈரோடு மாவட்டத்துல கொங்கு பள்ளிங்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஸ்கூலுங்க. ஈரோடு மாவட்டத்துல நஞ்சனாபுரத்துல பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணி வாங்கிருங்க. 3 பள்ளியில ஏதாவது ஒரு பள்ளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.